நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா இது? இவ எதுக்காக மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா? இப்ப யார வேவு பார்க்க போறாளா? நான் ஒன்னும் வேவு பார்க்கலாம் வரல. செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு உங்க கூட சேர்ந்து வாழலாம் தான் வந்திருக்கேன். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் அப்படியே நடந்துக்கிறேன். உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். கேட்டீங்களா சொன்னத? என்னவா நடக்குதுங்க? காதல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்கும் போல இருக்க. அவ சொன்னது உங்க காதல விழுந்துச்சா இல்ல நான் தான் ஏதாச்சும் தப்பா கேட்டேனா? ஹே என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. அது மறுபடியும் சேர்ந்து வாழலாமேன்னு தான். அமலா இருங்க 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 இருங்க. என்ன நீங்க அதுக்குள்ள அவ்வளோலாம் சந்தோஷப்பட்டுறாதீங்கம்மா. ஏன் பொண்டாட்டி அமலா மனசு மாறி என் பேச்சை கேட்டு அவங்க அம்மா வீட்டை விட்டு நம்ம வீட்டுக்கு வந்து இதுக்கு மேல என் கூட சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா இல்ல? அப்படின்னா அவளுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமே. உனக்கு என்ன வேணும் அமலா? நீ ஏன் சொல்லு. எனக்காக நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம். ஆனா அம்மாவை மட்டும் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். நினைச்சேன்டி. காரியம் இல்லாம நீ வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ வீடு மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது ஒன்னும் உன்னோட அட்வொகேட் ரேகாவோட வீடு கிடையாது. இது பேங்க் எம்ப்ளாயி மகேஷோட வீடு. விளையாடாதீங்க. இந்த கேஸ்ல எங்க அம்மாக்கு எதிராக இருக்கிற ஒரே ஒரு சாட்சி அந்த ரவுடி தான். அவ மட்டும் எங்க அம்மாக்கு சாதகமா சாட்சி சொன்னா போதும், எங்க அம்மா வெளியே வந்துருவாங்க. நீங்க சொன்னா அந்த ரவுடி கேட்பான். எப்படி நான் சொன்னா கேட்பானா? இந்த ரவுடிங்க கொலைகாரங்கிட்ட எல்லாம் பழக்க வச்சிருக்கிறது நான் கிடையாது, உங்க அம்மா. உங்ககிட்ட நான் சண்டை போடவோ ஆர்கியூ பண்ணவோ இங்க வரல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, மொத்தத்துல இந்த கேஸ்ல இருந்து உங்க அம்மா வெளியில கொண்டு வரதுக்கு நான் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். அத்தை, முதல்ல இருந்தே எனக்கோ எங்க அம்மாவுக்கோ இவர் மேலயும் உங்க மேலயும் எந்த விதமான கோவமோ வெறுப்போ இல்ல. நமக்கெல்லாம் நடுவுல பிரச்சனையா இருக்கிறதே அந்த ஷாலினி தான். அவ மட்டும் இந்த வீட்டுல இல்லாம இருந்திருந்தா அன்பு இல்லம்ங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி நாம எல்லாருமே அன்பாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்திருப்போம். பாத்தீங்களாமா, இவளுக்கும் எங்க அம்மாக்கும் டார்கெட்டே நம்ம ஷாலினி தான். அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்திருக்கூடாது. இவ்வளலாம். ஏய் மகேஷ் வா. மா விடுங்கம்மா. வாடா. தபர் அவளே இப்பதான் மனசு திருந்தி வீட்டுக்கு வந்திருக்கா. அவகிட்ட போய் கோவப்படுற. என்னமா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அவ பேசுறது கேட்டீங்கல்ல? ஷாலினி வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துல பாவம் ஷாலினிக்கு பார்த்த மாப்பிள அந்த அன்பரசனை அநியாயமா கொன்னுட்டாங்க அவங்க அம்மா. எங்க அம்மாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்க அம்மா நிரபராதி. உங்க அம்மா நிரபராதின்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல. அதை முடிவு பண்றதுக்கு தான் கோர்ட் இருக்கு.
என் கழுத்துல தாலி கட்டிருக்கீங்கன்ற உரிமையில கேக்குறேன். இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்துங்க. உங்க கால்ல கூட நான் விழுறேன். எங்க அம்மாவை காப்பாத்துங்க. டிராமாவை பண்ற? இத பாரு, நீ உழ வேண்டியது என் கால்ல இல்ல, நீயும் உங்க அம்மா உழ வேண்டியது ஷாலினியோட கால்ல. கண்ணீர் அல்ல அவ கால கழுவுங்க. அப்படியாவது நீங்க செஞ்ச பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கிடைச்சு கடவுள் உங்க அம்மா வெளியில கொண்டு வர்றாரு பாப்போம். போ போய் ஷாலினி கால்ல விழுப்போ. அந்த ஓடுகாலி கால்ல போய் நானும் எங்க அம்மாவும் விழணுமா? அவ கால்ல விழுந்துதான் எங்க அம்மாக்கு விடுதலை கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட விடுதலை எங்களுக்கு தேவையில்லை. அது உன் விருப்பம். வந்த வேலை முடிஞ்சதுல வெளியில போ. போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். அவ காணாம போயிட்டான்னு நீங்க எங்க கிட்ட டிராமா பண்ணி அவளை ஒளிச்சு வச்சிருக்கீங்களே, அவகிட்ட போய் சொல்லுங்க. எங்க வாழ்க்கையை கெடுத்ததே அவதானு. அவளை நான் நிம்மதியா இருக்க விடவே மாட்டேன். உன்னை அடிக்கிறது கூட என் கை உன் மேல பட்டுச்சுன்னா அது எனக்கு தான் அசிங்கம். சோத்துல உப்பு தானே போட்டு திட்டுறேன். உனக்குலாம் ஒரு தடவை சொன்ன அறிவு வராது இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இத பார், இதுக்கு மேல இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாது. வெளில போ. போடி. மகேஷ், மனசு திருந்தி வந்த சும்மா இருங்க. மனசு திருந்தி வந்தாலும் இப்பெல்லாம் மனசு திருந்தி வரல. அப்படி திருந்தின மாதிரி நடிச்சு நம்ம மனசை கெடுக்க வந்திருக்கா. இதுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்தாதுமா. டேய், நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இத பாரு, எனக்கு தெரியாம நீ இப்படி ஒரு வேலை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்புதாம்மா. லாயர் பெருசா நம்பிக்கை கொடுக்காததால எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதான் அதுக்காக அவன் கால்ல போய் விழுவியா? சாட்சிக்காரன் கால்ல விழறத விட சண்டைக்காரன் கால்ல விழறதே மேலும் நினைச்சு போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் உங்களை ஜெயில வச்சே ஆகணுங்கிற வைராகியத்துல இருக்காருன்னு. என்ன அம்மாவும் பொண்ணும் தீவிரமான டிஸ்கஷன்ல இருக்கீங்க? இவ என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கா தெரியுமா? என்கிட்ட கூட சொல்லாம அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா. எந்த வீட்டுக்கு? உங்க அருமை மருமக வீட்டுக்கு. அப்படியா? ஏமா, உன் அம்மா சொல்றது உண்மையா? ஆமாப்பா. அவர் மனசு வச்சா அம்மாவை காப்பாத்த முடியும்னு நினைச்சுதான் அம்மா கிட்ட கூட சொல்லாம போனேன். அங்க போய் அவர் கால்ல விழுந்து கூட கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவர் மனசு மாற மாட்டேங்கிறாரு. பரவாயில்லையே, அம்மாவை காப்பாத்துறதுக்காக உன் பிடிவாத்தெல்லாம் விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போயிருக்கே. நிறைய பேர் இப்படித்தான். அவங்கவுங்களுக்கு தேவைன்னு வரும்போது சுயமரியாதையை விட்டுட்டு யார் காலில் வேணாலும் விழுவாங்க, சமாதானமும் பேசுவாங்க. பாத்தியா, நீ அந்த வீட்டுக்கு போனதுக்காக உங்க அப்பாவே உன்னை கிண்டல் பண்றாரு. ஜெயந்தி, நீ திரும்ப என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அமலா ஒன்னும் நான் கிண்டல் பண்ணல. அவன் மனசு மாறி புருஷன் வீட்டுக்கு போனதை நினைச்சு பாராட்டுறேன். போதும் உங்க பாராட்டு. என் பொண்ணுக்காவது என் மேல அக்கறை இருக்கு. உங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் அதுவும் கிடையாது. அப்படிலாம் சொல்லாத ஜெயந்தி. பொம்பளைங்க தன்னுடைய எமோஷனலை உடனே வெளிக்காட்டிடுவாங்க. ஆனா ஆம்பளைங்க உடனே வெளிக்காட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. அப்பா, அப்படி ஏதாவது உங்க மனசுல இருந்ததுன்னா அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஏதாவது செய்யுங்க. வேண்டாம், எனக்காக யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்கணும். அதுக்காக நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன ஷாலினி அப்படி பாக்குற? வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வா உள்ள போலாம். சொல்றா. டேய், எப்படா வர்ற?
வந்துடுறேன். விக்கி ரொம்ப டென்ஷனா இருக்கா, சீக்கிரம் வாடா. டேய் அவன்கிட்ட சொல்றா. டேய் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்டா. நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லு. டேய் அவனை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான்டா, நீ சீக்கிரம் வாடா. வரேன்னு சொல்றா அவன்கிட்ட. சும்மா தொடர்ந்து பேசிக்கிட்டேன். போனவே. மஞ்சு, மஞ்சுளா, இத வந்துட்டேம்மா. என்னம்மா? இவங்க ஷாலினி. வணக்கம்மா. நம்ம ஹாஸ்பிடல்ல தான் வேலை பாக்குறாங்க. காஃபி போடு. சரிங்கம்மா. மஞ்சு, நந்து எங்க? மேலதாம்மா இருக்காரு. என்ன ஷாலினி, வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எடுத்துக்கங்கம்மா. இந்தா. நான் இன்னைக்கு உன்னை எதுக்காக வர சொன்னேன்னு தெரியுமா? நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் டாக்டர். என்ன விஷயம் சொல்லுங்க. உட்கார். இன்னைக்கு என் பையனோட பர்த்டே. என்ன டாக்டர் இது? வரும்போதே சொல்லிருக்கலாம்ல. நான் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என் பையனுக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் ஹஸ்பண்டும் அப்படிதாம்மா. அவர் ரொம்ப பிஸி. அவர் எப்பவுமே சென்னையில தான் இருப்பாரு. அவர் எங்களுக்காக வாழ்றவர் இல்ல. அவருக்கு எப்பவுமே கட்சி கட்சி கட்சி. இங்க நானும் நந்துவும் மட்டும்தான். நீ வா, உனக்கு நந்துவை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இங்கதான் இருக்கான்னு சொன்னா எங்க போயிட்டான்னு தெரியலையே. நந்து, நந்து, கீழே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். வா போலாம். வச்ச இடத்துல வா. ஏய் நந்து, நந்து. இவ்வளவு நேரம் எங்க இருந்தா இப்ப எப்படி போனானே தெரியல. இரு, நான் போன் பண்ணி பாக்குறேன். என்னம்மா, இப்பதானே வீட்ல இருந்து கிளம்பி வந்து அதுக்குள்ள போன் பண்றீங்க? என்னடா, உன்னை பிறந்த நாள் அதுமா வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள எங்க வெளியே போயிட்ட? பிறந்ததே ஏன் பிறந்தோன்னு இருக்க, இதுல பிறந்த நாள் வேறையாமா? உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன் என் பிறந்த நாளைக்கு எதுவும் பண்ண மாட்டானு. ஏன் திரும்ப திரும்ப போன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உனக்காக தானே அம்மா லீவ் போட்டு காலையில இருந்து வீட்லயே இருக்கேன். சரிம்மா சரிம்மா வரேன். என் ஃப்ரெண்ட் அவசரமா பார்க்க வேண்டியிருக்கு, பார்த்துட்டு வரேன். போதுமா? சரி, எப்ப வருவ? ஐயோ கொஞ்ச நேரத்துல வரேம்மா. சரி சீக்கிரம் வா. உன்னை பாக்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமா? நீ வா, சொல்றேன். ஓகேமா. அவன் இப்ப வந்துருவாமா. நீ வா, நம்ம வேற வேலை பார்க்கலாம்.
ஏம்மா அம்மாவை கூப்பிடுற? என்ன பார்த்தா அவ்வளோ பயமாவா இருக்கு? வணக்கம்மா. மாப்பிள்ளையோட வந்து சந்தோஷமா சம்பந்தம் பேசிட்டு போனவன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? நீயா? உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்திருக்க? ஷாலினி அவ எங்க இருக்கா, அவளை நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவ எங்க இருந்து போனாலும் அங்க போய் தேடு. நீ இடம் மாறி வந்திருக்க. நான் ஒன்னும் இடம் மாறி வரல, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். ஷாலினி எங்கிருந்து காணாம போனாலும் அவ காணாம போறதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். ஷாலினியை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவ தொலைஞ்சு போனதுனாலதான் நாங்க இப்ப நிம்மதியா இருக்கோம். உங்களை அவ்வளவு சுலபத்துல நிம்மதியா இருக்க நான் விட மாட்டேன். ஷாலினிக்கு நடந்த மாதிரி உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு முதல் நாள் மாப்பிள்ளைய யாராவது கொலை பண்ணியிருந்தா அதோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நல்ல காரியத்தை யாராவது அன்னைக்கு செஞ்சிருந்தாங்கன்னா நானும் என் பொண்ணு நிம்மதியா இருந்தோம். ஷாலினிங்கிற சாத்தானும் வீட்டுக்குள்ள வந்திருக்காது. உன்ன மாதிரி ஒரு மூஞ்சிலே நான் முழிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. மகேஷுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணமே நடக்கலன்னாலும் ஷாலினி கண்டிப்பா இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சிருப்பா.